Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் வாரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டேன்னு சொல்லுவாங்க, குருத்தோலை ஞாயிறு. Hallelujah. பென்டிகாஸ்டல் சர்க்கிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவனி வரமாட்டாங்க. வேணா மெயின்லைன் சர்ச்சஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி வருவாங்க, குருத்தோலை எடுத்துக்கொண்டு சுற்றி வருவாங்க. கத்தோலிக்கர்களும் அதை செய்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆனால் இந்த நாளில் நாம் சில காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தான் நாம் செய்தியால் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டுவாராக. உங்களுக்கு பாம் சண்டேயின் இந்த குருத்தோலை ஞாயிறின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கண்களை மூடி ஜெபிப்போம். Let's close our eyes. Hallelujah, praise God. பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே தேவரீர் இந்த ஞாயிறு ஆராதனை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மோடு பரலோக தேவனே உம்மோடு உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து அமர எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பரலோக தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஜீவன் உள்ளவரே, கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. உம்மோடு பயணம் செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மையாக எங்களுக்கு முடித்து தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் நீர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, மகிமையும் மாட்சியும் நிறைந்தவரே, கிருபை உள்ளவரே, எங்களோடு இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க. வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபை தாங்க. எல்லாரும் கர்த்தாவே தேவர் எந்த தடை இருந்தாலும் அவர்கள் வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஒரு நல்ல பாடலை பாடலாம். அடிக்கடி பாடாத பாட்டு, ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறு வரும்பொழுது பாடுகிற ஒரு பாட்டு. ஹோசன்னா பாடுவோம் என்ற பாட்டு. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் முன்னும் பின்னும் சாலை பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. மீதிலேறி அன்பாய் பவனி போனார், சின்ன மீதிலேறி அன்பாய் பவனி போனார். இன்னும் என் சாலுவார் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவனதை போக்கவே
போகிறார். உள்ள பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கீதம் கேட்டு பாசமாக பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலவீணையோடு பாடி செய்குவார். ஜாலவீணையோடு பாடி செய்குவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை பணிவோம் கூடி அருள் போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. Hallelujah. Praise God. Hosanna. 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 Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. Hallelujah. ஏழை எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். Hallelujah. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. We give you all the glory and honor and praise, Lord. Heavenly Father. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நீர் நிறைவேற்ற ஆண்டவரே எருசலேம் பட்டணத்தை நெருங்கி வந்தீர். ஹல்லேலூயா. தோஷிகரபதர மரிஹதபா. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நீ எருசலேம் பட்டணத்திற்கு வரும் பொழுது என் ஆண்டவர் அப்பா அந்த வாசல் அருகே நின்று ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த பட்டணத்தை பார்த்து ஹல்லேலூயா அழுதீர். ஹல்லேலூயா. ஜீசஸ் வெப்ட் என்று போட்டு ஜீசஸ் கிரைட். ஆண்டவர் அழுதார் அந்த பட்டணத்தை பார்த்து. ஓ எருசலேமே நீ என்னைக்கு மாறுவ? ஹல்லேலூயா. மாறி வெளியே வா. உனக்கு இந்த பட்டணத்தை அழிக்க போறாங்க. வாக்குத்தத்த வார்த்தை அதுதான் இருக்கிறது. நீ ஏன் மாறவில்லை? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையின் பிரகாரம் ஒரு கோவேரி கழுதை மேலே ஏறி அமர்ந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற சமாதானத்தின் தேவன் வருகிறார். ஒரு ராஜா வருகிறார். ஒரு ராஜா பவனி வருகிறார் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேற ஆண்டவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவர் எங்கு சென்றாலும் அங்க சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. எருசலேம் பட்டணத்துக்கு வரும்பொழுது சமாதானத்தின் தேவன் ராஜாவாக உள்ள வந்தார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவர், கிங் ஆஃப் கிங்ஸ். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில
நம் வாழ்க்கையில் அதே போல உள்ள வர அனுமதித்தார்கள். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம் வாழ்க்கையில் உள்ள வர, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பே செல்லும் பொழுது நாமும் பின்னாக ஓசன்னா ஓசன்னா என்று சொல்ல எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், எங்களோடு வாசம் செய்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்ல, ஹல்லேலூயா, எங்கள் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சந்தோஷம் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் அப்பா கர்த்தாவே தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறீர், அடையாளங்களை செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ராஜாவே அப்பா நீர் முன்னே செல்கிறீர், எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை பின்பற்றி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நாம் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. Yes Lord, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. Hallelujah, praise God, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஹோசன்னா உம்மே துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கே ஜெயம் அப்பா, உமக்கே எல்லா துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் எதிர்த்து நின்றாலும் பயமும் இல்லை, தயக்கமும் இல்லை, ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜா எங்கள் முன்பே செல்கிறார். ஆண்டவரே இயேசுவே, நீங்க எங்க முன்பே செல்லும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், எதற்கும் கலங்க மாட்டோம். ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்கள் முன்பே செல்கிறார். ஹல்லேலூயா, the Lord Jesus Christ is going before us. Hallelujah, the King of Kings. Hallelujah, the Prince of Peace. Hallelujah, சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோம் நமக்கு முன்பதாக செல்கிறார். Hallelujah, எல் ஷடாய் சர்வ வல்ல தேவன் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். Hallelujah, கர்த்தரை பின்பற்றி
நடக்க வேண்டும் நாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவரை பின்பற்றி நடக்க அழைக்கிறார். அன்று ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை பின்பற்றி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நம்மை எதிர்பார்க்கிறார். God expects us that we follow him wherever he leads us. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்கு வந்தால் அவர் மரிக்க வேண்டும், அவரை சிலுவையில் அறைவார்கள், பாடுகள் உண்டு என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவரை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எருசலேம் பட்டணத்துக்கு வராமே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும், அவர் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்த நோக்கம் ஹல்லேலூயா, ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் சிலுவையில் என்ற நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஹல்லேலூயா. இந்த குருத்துளை ஞாயிறு எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், ஹோசனா என்று சொல்லும் பொழுது அவருக்கு நன்றாக தெரியும் பாடுகள் மத்தியில் நான் மரிக்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. அப்பொழுது எருசலேம் பட்டணத்தில் அவர் வாசலில் நிற்கும் பொழுது உங்களுடைய முகம்தான் தெரிந்தது. ஹல்லேலூயா. When he was at the entrance of Jerusalem, he saw your face. உங்களுடைய முகத்தை பார்த்தார். ஆண்டவரே, பிதாவே, இதோ நான் வருகிறேன், இவருக்காக நான் சிலுவையில் மரிக்கிறேன். ஹல்லேலூயா. இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, இவர்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்களை நம்மோடு அணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திற்குள் வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஹல்லேலூயா அந்த பட்டணத்தை பார்த்து அழுதார். அவருக்காக அவர் அழவில்லை. He never cried for himself. He cried that the people have not changed. Hallelujah. அவர் அழுதார், மக்களுக்காக அழுதார், அந்த பட்டணத்திற்காக அழுதார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யோசனையில் பெரியவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை,
உன்னத தேவனே ஓசன்னா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் வெண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மீட்டவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை
ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. Hallelujah, praise God, hallelujah, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, hallelujah, praise God, hallelujah. ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே இயேசுவே, ஆராதனை உமக்கே ஆண்டவரே. அப்பா தேவரீர் எங்களுக்காக பவனி வந்தீரே, எருசலேம் பட்டணத்திற்குள் வந்தீரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களுக்காக எருசலேம் பட்டணத்துக்குள் காலெடுத்து வைத்தீரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் சிலுவையில் அறைய போகிறோம் என்று தெரிந்தும் கூட அப்பா ரத்தம் சிந்த வேண்டும், சிலுவையில் அடிக்க போகிறார்கள் அப்ப என்று தெரிந்து கூட என் ஆண்டவரே நீர் எங்களுக்காக வந்தீர். ஹல்லேலூயா, பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும், பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு உயிர் தெழுதல் நடக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தெழுதல் நடக்க வேண்டும். புது ஜீவன், புது வாழ்க்கை, புது உடன்படிக்கை நடக்க வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவரே, என் தேவனே அப்பா அன்றைக்கே எங்களை நினைத்தீரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா, நீர் இல்லை என்றால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. இயேசுவே, நீர் இல்லை என்றால் எங்களுக்கு மீட்பு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் எங்களுக்கு பரலோகம் இல்லை ஆண்டவரே. இருளிலே வாழ்ந்து கொண்டு இருந்த எங்களை அப்பா தேவரே நீர் தூக்கி எடுத்தீரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாத எங்களை தூக்கி எடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. ஜீவிக்கும் தேவனே, பரிசுத்தரே, தலைமுறை தலைமுறையாக உருவாக்கி எழுப்பி கொண்டு வருகிற எங்களை ஆண்டவரே நீரே ஒரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய சித்தத்தின் படி எங்களை நிறைவேற்றி வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்காக நன்றி அப்பா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்பொழுது நான் போகிறேன், என் பிதாவிடத்தில் போகிறேன், உங்கள் பிதா என்னுடைய பிதாவிடத்தில் போகிறேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா, உங்கள் மத்தியிலே வாசம் செய்வார், உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். அவர் உங்களை நடத்துவார், உங்களை சரியான வழியில் நடத்துவார் என்று ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிவிட்டு சென்றீரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சரியான வழியில் சரியான வழி நடத்தலுடன் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தூய ஆவியானவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா பாடுகளை அனுபவித்தார். எருசலேம் காலை எப்போ எடுத்து வச்சாரோ ஜனங்கள் எல்லாம் ஓசனா ஓசனா என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், எப்பொழுது எருசலேமுக்குள்ள காலை எடுத்து வைத்தனோ அப்பொழுதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரத்தம் சிந்தி இந்த ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா, கர்த்தர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நீ எப்பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போறீங்க? நீங்கள் எப்பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போறீங்க? ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலை, ஓ நோ, இதுக்குள்ள நம்ம காலை எடுத்து வச்சா இக்கட்டான சூழ்நிலை என்று நினைக்கிறீர்களா? இல்ல, இதுல காலை எடுத்து வச்சா அவ்வளவுதான், மாட்டிக்குவோம். ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலை,
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த வழி சரியான வழி இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயங்காமல், பயப்படாமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல் எருசலேம் பட்டணத்திற்குள் காலெடுத்து வைத்தார். பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் என்பதற்காக பாடுகளை அனுபவிக்க தயாராக வந்தார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில், in your life. Hallelujah. The will of God and the purpose of God has to be fulfilled. தேவ சித்தமும் உங்களுக்காக வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு அவசியம். ஆவியானவர் நடத்தும் பொழுது, நம்மை ஆவியானவர் நடத்தும் பொழுது, ஹல்லேலூயா, நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தா ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தார் ஆவியானவரே. செய்த நன்மை நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்பதாக நாங்கள் செல்ல நீர் கிருபை தாங்க, எங்களுக்கு பலத்தை தாங்க. அந்த பலத்தையும் அந்த கிருபையும் எங்கள் மேலே பொழிந்தருளுங்க அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பே சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் அவருக்கு பின்பதாக எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பதாக செல்ல நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி தேவனே. அப்பா, இந்த ஞாயிறு ஆராதனையில் அப்பா நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி என் ஆண்டவர். அப்பா, நீர் ஒருவரே அப்பா ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரே, இந்த வேலையில கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா சுகவீனம் எல்லா பலவீனங்களும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட வியாதியே விலகிப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பலவீனமே விலகிப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Hallelujah. In the name of the mighty Lord Jesus Christ, we rebuke all sickness and diseases, right? Hallelujah. உம்மை துதிக்கிறோம். பிசாசின் எல்லா சூழ்ச்சிகள், பிசாசின் அந்தகார செயல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் கர்த்தாவே. The mighty name of our Lord and Savior Jesus Christ, we break all devil's plans, our Lord Jesus, and his works against us and our families, Lord. Hallelujah. எங்களும் எங்கள் குடும்பத்துக்கு எதிராகவும் ஊழியத்திற்கு எதிராகவும் எழுந்து நிற்கும் பிசாசின் ஆயுதங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ராபாதா சந்தரா கபாராதோ. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வல்லமையில கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர், இந்த ஞாயிறில் எங்களோடு நீர் கர்த்தாவே தேவரீர் அப்பா வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. அடியானை தாழ்த்துகிறேன் அப்பா. தேவரீர் நீர் நிரப்புங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Karanga. Thank you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இந்த மாதத்தில் ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைப்பில் என்ன தலைப்பில்? God of Deliverance and Inheritance. கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நாம் சுதந்தரித்துக் கொள்ளும் ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Praise the Lord. பாருங்க, இந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேரத்தில் வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை வைத்து நாம் பார்ப்போம். உபதேயான் புத்தகம் 17ஆம் வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, அதில் நம்ம ஏற்கனவே சீயோனின் பர்வதம் என்று நாம் பார்த்தோம். சீயோனின் பர்வதம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் என்று பார்த்தோம் போன வாரம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் வழி நடத்துகிறார், அவர் நம்மை எல்லா பொல்லாங்கிலிருந்தும் காத்து வழி நடத்துவார் என்று போன வாரம் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் பாருங்க, அதே வசனத்தில்
விடுவிக்கிறார் என்ற வார்த்தையை பார்த்தோம் போன வாரம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது பரிசுத்தமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். படிங்க அந்த இடத்த. சியோன் அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஆண்டவர் விடுவிக்கிறார். சியோன் பர்வதத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். விடுவித்தவுடன் ஆண்டவர் சொல்லும் வார்த்தை என்ன? அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் பரிசுத்தம் தவிர ஒரு 4 காரியங்கள் ஆண்டவர் நான் தான் அது என்று சொல்கிறார். நானே ஒளியாய் இருக்கிறேன் என்கிறார். ஐ ஆம் த லைட் என்றார். நானே ஒளியாய் இருக்கிறேன். God is light. God is love. வசனம் இருக்கு. அன்பாய் இருக்கிறார். ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். God is love. ஆண்டவர் என்று சொன்னால் அன்பை பிரிக்க முடியாது அவர்கிட்ட. ஆண்டவர் என்று சொன்னால், பிதா என்று சொன்னால் அவரிடத்தில் வெளிச்சத்தை பிரிக்க முடியாது, லைட்டை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதை போல ஆண்டவர் ஆவியானவர், God is spirit என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆவியானவரை பிரிக்க முடியாது. கடவுள் என்று சொன்னால் அவர் ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறார், ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படி 4வது ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். என்ன விஷயம் என்றால், ஐ ஆம் ஹோலி என்றார். ரைட்டா? இந்த பொருளாக இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இந்த 3 காரியங்களில். ஆனால் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஐ ஆம் ஹோலி என்கிறார். ஐ ஆம் ஹோலி, பி ஹோலி என்றார். நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தமாய் இருக்கிறது ஆண்டவர் என்ன? விடுதலை ஒரு இடத்தில் வந்தால், டெலிவரன்ஸ் ஒரு இடத்துல வந்தால், அங்கே பரிசுத்தம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தம் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த குருத்தோலை ஞாயிறில், ரைட், இந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவம் ஆண்டவர் எருசலேமுக்குள் வருகிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் விடுதலைக்காகவும் நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் எருசலேம் பட்டணத்திற்குள் கால் எடுத்து வைத்தார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எருசலேம் பட்டணத்தில் நம்ம எப்போ கால் எடுத்து வைக்கிறோமோ அப்போ நம்மளை சுற்றி வளைச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க அப்படின்னு. ஏன்னா பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அதை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு விடுதலை அவசியம், அவருக்கு இல்லை. த காட் ஆஃப் டெலிவரன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஆண்டவர் நல்லா தெரியும், இவர்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு விடுதலை அவசியம். விடுவிக்கிற ஆண்டவர் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பது. அப்படி விடுவிக்கும் பொழுது பரிசுத்தம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பரிசுத்தம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் புத்தகம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, அங்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். பாருங்க, மோசே என்ன செய்து கொண்டிருந்தான்? மோசே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் எத்தனை ஆண்டுகள் பேலஸ்ல இருந்தான் தெரியுங்களா? எகிப்தில் எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள், 40 இயர்ஸ் வரைக்கும் he was in Egypt. 40 ஆண்டுகள் பேலஸ்ல இருந்தான். சரியா? 40 ஆண்டுகள், 40 இயர்ஸ். அந்த 40 ஆண்டுகள் முடியும் பொழுது ஆண்டவர் அவனை வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட்டார். வனாந்தரத்தில் ஓடிவிட்டான். அங்கே திருமணம் செய்து அவன் இன்னொரு 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பாடம், மோசேக்கு பாடம், 2 பாடம் ஆண்டவர் கொடுக்கிறார். Before he gave his ministry to Moses, he taught him for 80 years. 80 ஆண்டுகள் மோசேவை
சரி பண்ணுறார். ஹல்லேலூயா. இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா ஊழியத்திற்கு சீக்கிரமாக வந்துடுறாங்க, நல்லது. சாமுவேலை போல, தாவீதை போல எல்லாரும் சீக்கிரமாக வந்துடுற, நல்லது, வெரி குட். ஆனால் என்ன என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு லேர்ன். நிறைய பேர், நான் பைபிள் கிளாஸஸ் நான் சென்னையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அப்போ என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவரை நான் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் என்ன ஆண்டவரை பற்றி கற்றுக்குனீங்க? உங்களுக்கு நிறைய தெரியுது ஆண்டவரை பற்றி, பைபிளை பற்றி, நாங்களும் கற்றுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இன்றைக்கும் ஆண்டவர் விஷயங்களை, ஆண்டவர் பற்றி தெரிந்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த வேதம் நான் இத்தனை வருஷம் படிக்கிறேன், இருந்தாலும் புதிதான விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதுமையான காரியங்களை கற்றுக்கொண்டு தான் நமக்கு இருக்கிறார். அப்போது மோசே 40 years பேலஸில் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவனுக்கு போர் செய்ய, அறிவு ஞானம், எழுதி படிக்க, எல்லா விஷயங்களும் ஆண்டவர் நிறைய. ஒரு பேலஸில் அவன் ராயல்ட்டியில் இருக்கிறான், ராயலாக இருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக, ராஜகுமாரனுக்கு அடுத்தபடியாக ஒரு பிரின்ஸ் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறான். அப்போ அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை போலவே அடுத்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு ஆடு மேய்க்க சொல்லிட்டார், குடும்பத்தை பார்த்துக்கொண்டு சொல்லிட்டார். அவன் அடுத்த 40 ஆண்டுகள் திருமணம் செய்து பிள்ளைகள், அதே போல மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த வசனம் தான் நம்ம இப்போ படித்தோம். அவன் மலைகளில் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது ஆண்டவர், சரி இதுதான் சரியான நேரம், the time has come என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அவனை சந்திக்கிறார். படிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர், the angel of the Lord. இங்க நாம் 2 பேரை நாம் பார்க்க முடியும். 2 பேர் இந்த முட்செடியில் 2 பேரை பார்க்க முடியும். முதலாவது என்ன? கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கிறோம், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். அவர் யார்? அவர்தான் ஆண்டவர், கர்த்தர். அவர் முட்செடியிலிருந்து ரைட்டா ஒரு வார்த்தையை பேசுகிறார். ரைட், he appeared, கரெக்டா இல்லையா? the Lord appeared to him in flames within the bush. அப்ப இந்த இடத்துல பிதாவானவர் இயேசு கிறிஸ்து, ரைட்டா? இங்கே யாவே, பிதாவானவர் என்பது யாவே என்றவர் அங்கே மோசேயோடு பேசுகிறார். அதற்கு முன்பதாக யாவே என்ற இன்னொரு வார்த்தை, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்ற வார்த்தை முன்பதாக பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பேசும்பொழுது அவர் மோசே, படிங்க, மோசே என்ன செய்கிறார்? அதுக்கு அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமா, ஒரு புஷ் இருந்தது, ஒரு செடி இருந்தது அங்கே. ஆனால் அது எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அது பற்றி எரியவில்லை, வெந்து போகாமல் இருந்தது. ஆனால் நெருப்பு இருந்தது. A fire that was burning, but the tree did not burn. Hallelujah. அப்போ பாருங்க, அந்த ஆண்டவர் இருக்கும் இடத்தில் நம்முடைய மூளைக்கும் எட்டாத காரியங்களும் அங்கே நடக்கும். கரெக்டா இல்லையா? நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு நெருப்பு இருக்குன்னா அந்த இடத்துல அந்த இடம் கருகி போயிடும். கரெக்டா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அங்கே செடியின் மத்தியில், முட்செடி மத்தியில் இருக்கிறார். அங்கே ஒன்றுமே நடக்கவில்லை, அந்த செடி அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அக்னியாக அங்கே இருக்கிறார், பேசுறார். இப்ப பேசுறார் பாருங்க. அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். பாருங்க, அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஒரு அற்புத ஒரு இடமா, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெருங்கி போறார். ரைட்டா? அப்ப என்ன நடக்குது? அவன் பார்க்கும்படி
அந்தப்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ம் முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி ம் மோசே மோசே என்று கூப்பிட்டார். ம் முட்செடி நடுவிலே இருந்து ஆண்டவர் அவன் கிட்டே வருவதை பார்த்து ஆண்டவர் மோசே மோசே என்று அவன் பெயரை கூப்பிட்டார். ரைட், ஓகே. அப்புறம் அவன் இதோ அடியேன் என்றான். ம் அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாத ரட்சைகளை உன் செருப்புகளை ரிமூவ் யுவர் சாண்டல்ஸ் என்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் இருக்கும் இடம் பரிசுத்தமான இடம். பரிசுத்தம் என்றால் என்ன? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தம்
ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கும் இடம் பரிசுத்தமாய் மாறிவிடும். நாம் என்ன நினைக்கிறோம், எப்பவுமே நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய செய்களால் நம்மளுடைய செயல்களால் நம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று நாம் நிறைய செய்கிறோம். கரெக்டாக இல்லையா? we try to do many things to make us holy. நாம் பரிசுத்தமாக இருக்கணும் என்பதற்காக நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிவிடும் என்கிறார். அப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நிறைய காரியங்களை செய்து நிற்க, அதை காட்டிலும் முக்கியமான காரியம் ஒன்று இருக்கு. என்ன? நான் உனக்குள்ளே இருந்தாலே அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிவிடும் என்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இருக்கும் இடம் பரிசுத்தமாய் மாறிவிடும், உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் கூட, இப்போ எங்கள் வீட்டில் கூட செருப்பெல்லாம் வெளியே வச்சிருவோம். கரெக்டாக இல்லையா? நிறைய பேர் வீட்டில் செருப்போடு உள்ளே வருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு செருப்பு வச்சுருப்பாங்க, உள்ளே நடப்பதற்கு, வெளியே போகிறதுக்கு ஒரு செருப்பு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடு சுத்தமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போது பாதரட்சைகளை கழட்டி போடு என்றால் உன்னுடைய பழைய காரியங்கள், உன்னுடைய பழக்க வழக்கங்கள், நீ வெளியே செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் கழட்டி போடு. ஆண்டவருடைய சமூகம் பரிசுத்தமான சமூகம். ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்றால் அவர் அந்த இடத்தை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இந்த இடத்தில் மோசேயை பார்த்து சொல்கிறார், உன் பாதரட்சைகளை கேட்டு போடு. ஹல்லேலூயா. அதே தான் இன்றைக்கு நம்மை பார்த்தும் சொல்கிறார், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்வதை காட்டிலும் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். நீ முயற்சி நிறைய எடுக்கிற, தப்பு கிடையாது. ஆனால் அந்த உனக்குள்ளே நீ எப்படி பரிசுத்தமாவாய், ஹவு வில் யூ பிகம் ஹோலி என்று சொன்னால், நான் எங்கே இருக்கிறோனோ அந்த இடம் ஹோலியாக மாறிடும்ன்றார். ஹல்லேலூயா. That's what we need to understand. So if God is holy, நம்மை பார்த்து be holy என்றார், நீ பரிசுத்தமாக இருன்றாரு. அது எப்படி என்றால் அவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போம் யோசுவாவின் புத்தகம். பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். பாருங்க, யோசுவா, மோசே இல்லை இப்போ, சரியா? மோசே ஆண்டவரை பார்த்தவர், ஆண்டவரோடு பேசினவர், ஆண்டவரோடு பழகினவர். ஆண்டவரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் மோசேயிடம் முகமுகமாய் பேசுகிறேன் மனிதனைப் போல என்று வசனம் எழுதியிருக்கிறது. God says I speak to Moses face to face என்றார். அந்த மாதிரி ஒரு பர்சன், அந்த பர்சன் இப்போ இல்லை, மோசே இல்லை. இப்போ யாரு? யோசுவா என்ன பண்றாரு? யோர்தானுக்கு இந்த பக்கம் நிற்கிறார். எங்கே நிற்கிறாரு? யோர்தானுக்கு இந்த பக்கம் நிற்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா எரிகோ கோட்டை தெரியுது. எரிகோ கோட்டை அந்த பக்கம் தெரியுது. யோர்தானுக்கு இந்த பக்கம் நின்று இந்த ஆற்றை எப்படி கடந்து செல்ல வேண்டும் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா ஆறு ஃபுல்லாக தண்ணி ஓடுது, கரை ஃபுல்லாக தண்ணி ஓடுது. ஹல்லேலூயா. கரை ஃபுல்லாக தண்ணி ஓடுது. இந்த ஆற்றை எப்படி கடந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னு யோசித்துன்னு இருக்கிறாரு. யாரு? யோசுவா. அப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை சந்திக்கிறார். அவர் சந்திக்கும் பொழுது உருவின பட்டயத்தோடு ஒருவர் நிற்கிறாராக. எப்படி நிற்கிறாரு? இந்த சீன்லாம் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? நம்மெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்?
சின்ன பிளேடு காட்டினா கூட டப்புன்னு எகிரி குச்சி ஓட்டுப்போம், ஸ்பாட்டை விட்டே ஓட்டுப்போம். கரெக்டாக இல்லையா? எப்பா அப்படின்னு பெரிய பட்டயம், உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் அங்கே நிற்கிறார். யோசுவா ரொம்ப தைரியசாலி, உண்மையிலே தைரியசாலி. ஏன் சொல்கிறேன்னா, வேற யாருனா இருந்தால் விட்டு ஓட்டணும்னு சொல்லி ஓட்டுப்பாங்க, அந்த ஸ்பாட்டை விட்டே ஓட்டுப்பாங்க. ஆனால் யோசுவா என்ன பண்ணுறாரு, நீங்கள் யார், அவர் இடத்துல போய் நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நீங்கள் எங்களுடைய ஆளா இல்லை எதிராளிகளுக்கான ஆளா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் கேட்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு தைரியமும் தேவை. ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் தைரியமும் தேவை. ஆண்டவரை சந்திப்பதற்கு நிச்சயமாக தைரியம் தேவை. சில பேருக்கெல்லாம் கரேஜ்லெஸ் பீப்புளாக இருக்கிறாங்க. ராங். கரேஜ்லெஸ் பீப்புள் நெவர் கேன் மீட் காட். தைரியம் இல்லாதவர்களை ஆண்டவர் முதலாவது அழைக்கவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? எந்த வேலை சொன்னாலும் பயப்படுவாங்க. அந்த கிராமத்துக்கு போ, அந்த கிராமத்துக்கு போனால் நமக்கு பிரச்சனை. இந்த இடத்துக்கு போ, இவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க பிரச்சனை. அது தேவையில்லை, அவங்க கேட்கவே மாட்டாங்க எங்கள் பேச்சு. சரி, வேதத்தை படித்து இந்த செய்தியை சொல்லு, இந்த செய்தியெல்லாம் சொன்னால் ஜனங்க கேட்க மாட்டாங்க. இப்படி பயப்படுறவர்களை ஆண்டவரால் ஊழியத்தில் பயன்படுத்த முடியாது. தைரியமானவர்கள் தேவை. யோசுவா அங்கே தைரியமாக போய் என்ன செய்கிறான் பாருங்க, படிங்க மேலே. நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். ஆமா, கர்த்தரின் சேனையின் அதிபதி. ஹல்லேலூயா. அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது யோசுவா பாருங்க, முகம் குப்புற விழுந்தான், பணிந்து கொண்டான். ரைட்டா? நியாயமாக பார்த்தா தேவதூதர்களுக்கு பணிந்து கொள்ள வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் யோசுவாவுக்கு அன்றைக்கு தெரிந்தது, இவர் தேவதூதன் அல்ல, இவர் ஆண்டவர் வந்திருக்கிறார். தேவனிடத்தில் இருந்து தேவனுடைய பிரதிநிதியாக ஆண்டவர் இங்கே வந்திருக்கு. The Lord has come அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அவர் சொன்னது என்ன, அவர் யாராக இருக்கிறாரா? எது? கமாண்டர் ஆஃப் த ஆர்மிஸ், சேனையின் அதிபதி. ஆண்டவருடைய மிகப்பெரிய சேனை, தேவ தூதர்களின் மிகப்பெரிய சேனையின் அதிபதியாக அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்தில் வந்து நிற்கிறார். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவை பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் பிதாவானவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் பிதாவே சொல்றாரு மோசே கிட்ட, மனிதன் என்னை பார்த்தால் அவன் இறந்து விடுவான். நோ மேன் ஹஸ் சீன் மீன்றார். அப்போ பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முன்னே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்தில் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். அப்பொழுது அவர் சொல்வது என்ன? 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு. உன் கால்களில் இருக்கும் பாதரட்சைகளை கழட்டி போடு. ஏனென்றால் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்கிறார். எப்படி பரிசுத்தமானது அந்த இடம்? எப்படி பரிசுத்தமானது அந்த இடம்? ஆண்டவர் இருக்கும் இடம்தான் பரிசுத்தமான இடம். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் இருக்கும் இடம்தான் பரிசுத்தமான இடம். அதனால் the Lord of hosts, the Lord of armies அங்கே இருக்கிறார் என்றால் அந்த இடம் பரிசுத்தமாக மாறிவிட்டது. மோசேக்கு என்ன ஆண்டவர் செருப்பை கழற்றி வெளியே போடு என்று சொன்னாரோ அதை போல யோசுவாவுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த இடம் பரிசுத்தமான இடம், உன் செருப்பை கழற்றி வெளியே போடு என்கிறார். ஹல்லேலூயா. Jesus Christ met Joshua. Hallelujah.
அப்போ பாருங்க, பிதாவானவர் இருக்கும் இடம் பரிசுத்தமான இடம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இருக்கும் இடம் பரிசுத்தமான இடம். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். கரெக்டா இல்லையா? When Jesus is in our life, it becomes holy. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிவிடும். அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, படிங்க மேற்கொண்டு. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். 40:8. சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. பாருங்க, பரிசுத்தப்படுத்துவாயாக என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லேட்டா வந்து உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதாவானவர் இருக்கும் இடம், அங்கே செருப்பை கழட்டி போடு, பரிசுத்தமாக இருக்குதுன்னார். ஓகேவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து த ஆர்மிஸ் ஆஃப் த லார்ட், அந்த ஆண்டவருடைய ஆர்மிஸ் கமாண்டராக வருகிறார். அவர் வந்து நின்ற இடம் பரிசுத்தம், செருப்பை கழட்டி போடுன்றார். இங்கே பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்காக ஊழியம் செய்யும், எனக்காக ஊழியம் செய்யப்பட்ட எல்லா காரியமும் எண்ணெயினால் அபிஷேகம், அனாயிண்டிங் ஆயில். கரெக்டா இல்லையா? அனாயிண்டிங் ஆயிலை அனாயிண்ட் பண்ணுங்க, அபிஷேகம் செய்யுங்கள் என்கிறார். அனாயிண்டிங் ஆயில் என்று சொல்லும்பொழுது, அந்த அனாயிண்டிங் ஆயில் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் குறிக்கும். வேதத்தில் எல்லா இடங்களிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அனாயிண்டிங் ஆயில் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேக தைலமாக இருக்கிறார் என்று. அந்த அபிஷேக தைலம் ஊற்றும் பொழுது அது பரிசுத்தமாய் ஆகுகிறது என்று தான் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அபிஷேக தைலத்தை ஊற்றி எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குங்கள் என்றார். கரெக்டா இல்லையா? அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. படிங்க இன்னொரு வாட்டி. சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். ஆமா. அப்புறம் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி, எல்லா சகன பலியிடம் பலிபீடம் எல்லாத்தையும் அப்புறம் அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாய் இருக்கும். ஆமா. அடுத்தது தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் செய்யுங்கள் என்கிறார். ஆரோன் அவன் பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைத்து என்ன செய்கிறார்? முதல் ஜலத்தினால் சுத்திகரித்து அவனை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் அந்த இடம் பரிசுத்த இடம். ஹல்லேலூயா. அந்த இடம் பரிசுத்த இடம். இப்போ நம்ம மூன்று காரியங்களும் ஆண்டவர் திருத்துவ தேவனை எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடங்கள் எல்லாம் பரிசுத்த இடமாக மாறுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவர். அவருக்குள் பாவம் இல்லை, அவருக்குள் பொய் இல்லை, அவருக்குள் தீங்கு இல்லை. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். அதனால் அவர் வாசம் செய்யும் இடம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் நிறைய பேர் பரிசுத்தமாய் இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? பரிசுத்தமாய் இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் சொல்ல நல்லது தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்குள்ளே இருந்தாலே அந்த இடம் பரிசுத்தமாய் மாறி, நீ பரிசுத்தமாய் மாறி விடுவாய். நான் உனக்குள்ளே இருந்தாலே, அபிஷேகம், ஆண்டவருடைய பரிசுத்தான அபிஷேகம் இருந்தாலே நீ பரிசுத்தவானாய் மாறுகிறாய். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வது பரிசுத்தம் என்றால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தம் இருக்கிறது. கிளென்லினஸ் இஸ் நாட் ஹோலினஸ். சுத்தமாய் இருப்பது பரிசுத்தம் அல்ல. சுத்தமாய் இருப்பது பரிசுத்தம் அல்ல. நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பால் பேக்கெட், ஓகேவா, ஒரு பால் பேக்கெட் இருக்குது. அந்த பால் பேக்கெட்டு நம்ம வாங்கும்பொழுது நம்ம என்னன்னு வாங்குகிறோம்? பியூரான மாட்டுப்பால் அப்படின்றாங்க. பியூரான மாட்டுப்பால்னா என்ன? நம்ம பார்க்குறது இல்லை, அந்த பியூரான மாட்டுப்பால் சொல்கிறாங்க. மாட்டுப்பால், ஆட்டுப்பால், ஏதோ ஒன்று பியூரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பால் வந்து மாட்டிலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு, எந்த கலப்படமும் இல்லை என்று. கரெக்டாக இல்லையா? பியூராக இருக்கிறது ஹோலி கிடையாது, ரைட்டா? அந்த பியூர் பால் எடுத்து அது பரிசுத்தமான பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என்னைக்காவது பாலை காய்ச்சும் போது பரிசுத்தமான பாலுங்க இது அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பியூரான பால்னு சொல்லுவோம். நல்ல சுத்தமான பால், பியூரான பால் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சொல்லுவோம், ரைட்டா? அதே பாலை நல்ல ஏதோ ஒரு தூசி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த பாலை, ரைட்டா, சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பால் பரிசுத்தமான பால் அல்ல. ஏன்? நீங்கள் எவ்வளவு க்ளீனாக வச்சுருந்தாலும் சரி, டபுள் டோன் பண்ணி டபுள் ஃபில்டர் பண்ணி அந்த பால் வச்சுருந்தாலும் சரி, அந்த பால் வந்து அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, அந்த பால் பரிசுத்த பாலே அல்ல, ரைட்டா? அந்த பேக்கெட் பால் பரிசுத்த பால் அல்ல. ஆனால் சுத்தமான பால், பியூர் பால், ஒன்று எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ரைட்டா? ஆனால் ஒரு பால் அது அழுக்காக கூட இருக்குது, தூசி இருக்குது அதில், ரைட்டா? அதெல்லாம் சின்ன சின்ன தூள் இருக்குது, தூசி இருக்குது. அது பியூரான பாலாக இல்லை இருக்கான்னு தெரியல. ஆனால் அதே பால் எடுத்துன்னு போய் கடவுளுக்காக கொடுக்குறோம், கடவுளுக்காக கொடுக்குறோம். அப்போ அந்த பாலை பரிசுத்தமான பால்னு சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? அந்த பால் எடுத்துன்னு போய் பரிசுத்தமான பால். மாடு ஒன்று ரெண்டு சுற்றுது, நம்ம ஊரில் இருக்க நிறைய மாடு. ஆனால் ஒரு மாட்டை தான் கோயில் மாடுன்னு சொல்லி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாடு, ஒரு மாடு தான் கோயில் மாடு. அது ஏன் அப்படின்னா, எப்பொழுது ஒரு பொருள் கடவுளின் பணிக்காக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ, எப்பொழுது ஒரு பொருள் கடவுளுக்காக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ, அப்பொழுது அந்த பொருள் பரிசுத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா. 3 விஷயங்கள் இங்கிலீஷில் வேர்டு இருக்கும், தமிழில் எனக்கு அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் தெரியல. ஒன்று கான்சிக்ரேட். கான்சிக்ரேட்னா சுத்திகரிப்பு, சுத்திகரிக்க வேண்டும். அன்றைக்கு ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்திற்கு போவாத்துக்கு முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா, வெளியே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காலு கையெல்லாம் அலம்பி ஃபுல்லாக தொடச்சி அப்புறம் தான் ஆலயத்துக்குள்ளே போவாங்க. சுத்திகரிப்பு. இங்கே கூட நம்ம இங்கே அந்த யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தோம், சுத்திகரிப்பு. அது பரிசுத்தம் அல்ல, ரைட்டா? அது பரிசுத்தம் அல்ல, ஆனால் சுத்தமாக இருப்பார்கள். சாங்டிஃபிகேஷன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன அப்படின்னால், பிரித்தெடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் பிரித்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? கர்த்தருடைய பொருட்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று பிரிக்க வைக்கப்பட்டிருந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்கள் எல்லாம் sanctified for God, பிரித்தெடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அதுவும் பரிசுத்தம் அல்ல. ஆனால் அவர்கள் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் இருந்து பணி செய்கிறார்களோ, எப்போ கர்த்தரின் பணியை செய்கிறார்களோ, அப்பொழுது அவர்கள் பரிசுத்தமாய், பரிசுத்தவான்கள், பரிசுத்த காரியம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அதில் பொருட்கள் நிறைய இருக்குது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் நிறைய பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருட்கள் எல்லாம் அனாயின்ட் பண்ணுறாங்க. கோல்டில் பாத்திரங்கள், கோல்டில் இப்போ ஸ்பூனு, நிறைய பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் அனாயின்ட் பண்ணுறாங்க, ரைட்டா? படிங்க, தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம்.
தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தானியேல் இப்பொழுது பாபிலோனில் இருக்கிறார். சரியா? பாபிலோனில் இருக்கிறாரு. பாபிலோனில் இருக்கும் பொழுது அவரை ஒரு ஸ்லேவாக, ரைட்டா, அவரை ஒரு ஸ்லேவாக கொண்டு போயிருக்காங்க. அப்போ அவர் நெபுக்கத்நேசர் ராஜாவால் அவரை ஒரு ஒரு பெரிய பதவியில் வைத்திருக்கிறார்கள். ரைட்டா? அவர் கனவை அந்த 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 கனவை சொன்னதால் நெபுக்கத்நேசர் ராஜா அவனை பெரிய ஒரு பதவியில் வைக்கிறார், தானியேலை. அதற்கப்புறம் வந்த சந்ததிகள் தானியேலை பற்றி தெரியவில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்பொழுது பாருங்க, படிங்க 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய அடுத்தது பெல்ஷாத்சார் என்றது யாருடைய பிள்ளை? நெபுக்கத்நேசருடைய பிள்ளை. அடுத்தபடியா வந்த ராஜா என்ன பண்றான்? பிரபுக்களை 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து 1000 பேருக்கு பெரிய விருந்து செய்றான். அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். திராட்சரசத்தை குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய நானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பாருங்க, ஒழுங்கா போயிடுச்சு பார்ட்டி. ஒழுங்கா போய் என்னவோ சரி ரைட்டு ஏதோ பண்ணு போகிறான் போ அப்படின்னு சொல்லி. அவன் கர்த்தரை அறியாதவன், கர்த்தரை பற்றி தெரியாதவன். ரைட்டா? அவன் இஸ்ரவேலன் அல்ல, கர்த்தருடைய பிள்ளை அல்ல. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம பார்ட்டியே தப்புன்னு சொல்லிட்டா, பார்ட்டியே தப்பு, நிறுத்துன்ட்டு போ, அங்கேயே நீ செய்கிறதே தப்பு அப்படின்ட்டு போ. ஆனால் அவன் கர்த்தரை அறியாதவன், அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை, ரைட்டு போ அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, அது வரைக்கும் கம்முன்னு இருந்த சும்மா இருந்த அவன் எருசலேம் நகரத்தில் இருந்த பாத்திரங்கள், தங்க பாத்திரங்கள் எல்லாம் அது கர்த்தருடைய ஆலயத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களை எடுத்துட்டு வந்து அதில் நல்ல பானங்களை, இதில் தேவையான காரியங்கள் எல்லாம் ஊற்றி குடிக்கிறான். இதை ஆண்டவர் அருவருத்தார். ஆண்டவர் உடனே கோபப்பட்டார். ஏன்னு தெரியுங்களா? கர்த்தருக்காக பிரிக்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பாத்திரம் ஆண்டவருடைய பயன்பாட்டில் மட்டும்தான் இருக்க வேண்டிய என்று ஒரு பாத்திரம், அது பரிசுத்தம் என்று ஒதுக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை இவர்கள் அதை எடுத்து உலக பிரகாரமான காரியத்திற்கு பயன்படுத்தினார்கள். ஹல்லேலூயா! அது அசுத்தமாக மாற்றினார்கள். பாத்திரம் அசுத்தமாக மாறியதா என்று பார்த்தால் பாத்திரம் அசுத்தமாக மாறவில்லை. பாத்திரம் பாத்திரமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஆட்கள் அந்த காரியத்தை செய்ததால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அசுத்தமாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா! பாருங்க, கர்த்தருக்காக பிரிக்க வைக்கப்பட்டு இருக்கும் ஆட்கள். ரைட்டா? நீ கர்த்தருக்காக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கும் பர்சன். ஊழியத்தில் நான் இருக்கிறேன்னா கர்த்தருக்காக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கும் பர்சன். என்னுடைய குடும்பம் இருக்குதுன்னா என்னுடைய குடும்பம் கர்த்தருக்காக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கும் குடும்பம். ரைட்டா? கர்த்தருக்காக நீங்கள் பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஹாவ் பின் சாங்டிஃபைட் ஃபார் காட். கர்த்தருடைய பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கணும்? எதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கணும்? யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. எதுக்கு சிலுவு போட்டு உக்காந்துக்கிறா சொல்? சும்மாவே ஒரு சிலுவு போட்டு உக்காந்துக்குதா செயினில்? எதுக்கு கர்த்தரை உன்னை அழைக்கணும்? ஏன் சொன்ன நீ சொல்லு, எதுக்கு கர்த்தரை உன்னை அழைக்கணும்? என்ன ஏதாவது எதுக்கு நம்ம கிறிஸ்துவனாக இருக்கிறோம்? ஏன் கர்த்தரை அழைக்கணும்? நம்மளை அழைக்கணும்? 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா? ரொம்ப வைராக்கியமாக இருக்கா, ஃபயராக நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்ற மார்க்கத்தில் ரொம்ப ஃபயராக இருக்காங்க நிறைய பேர். மலைக்கு போகிறது, அதுக்கு போகிறது, ரொம்ப ஃபயர் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து, ரைட்டு இந்த பிள்ளை நமக்கு வேணும்னு சொல்லி பிரித்தெடுத்து, இவ்வளோ லட்சமான ஜனங்கள் இருக்கும்போது நம்மளை மட்டும் பிரித்தெடுத்து இந்த பிள்ளை
இந்த பையன் இந்த பொண்ணு நமக்காக கண்டிப்பாக நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி இருக்கிறீர்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் எதற்காக ரட்சித்திருக்கிறாரு? கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறணுன்றதுக்காக ரட்சித்திருக்கிறார். கரெக்டாக சொன்ன அடிக்கடி நம்ம கேள்வி வரும்ல, நான் ஏன் இந்த நிறைய பேர் ஊழியக்காரங்க யோசிப்பாங்க, எதுக்கு நம்ம ஊழியத்துக்கு வந்தோம் அப்படி யோசிப்பாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, நான் எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு, எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு நான் பைபிள் படிக்கணும், எதுக்கு நான் ஜெபம். உன்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பர்பஸ் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்காக தான் உன்னை பிரித்தெடுத்தார். நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்தது. ஹல்லேலூயா. எங்கே விடுதலை இருக்கிறதோ, வேர் இஸ் டெலிவரன்ஸ். சீயோன் மலையில் விடுதலை இருந்தது அன்றைக்கு. அதுதான் ஒபதியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். விடுதலை இருந்தது. அங்கே என்ன சொல்றார் ஆண்டவர்? பரிசுத்தம் ஆகும். இட் வில் பி ஹோலி. அப்போ எங்கே விடுதலை இருக்கோ அங்கே என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நம்ம அடுத்த வாரத்தில் வேணாலும் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நேரம் முடிந்து விட்டது. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். God has separated us from this world. உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். If you are doing the same thing as the world, உலகத்தின் காரியங்களைப் போல நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் பிரித்தெடுப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அது ஏன் பிரித்தெடுத்தா தெரியுங்களா? God wants to use you for his purpose only. அவருடைய பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிரித்தெடுத்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றதோ தவறு கிடையாது. தவறு கிடையாது. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் செய், வேண்டாம். ஆனால் முக்கியமான காரியம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடம் பரிசுத்தமாய் இருக்கிறது. வேர் ஐ ஆம், that place is holy because God himself is holy. Hallelujah. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்களை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா கர்த்தாவே, இந்த நாளில் கூட நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய பணிக்காக பிரித்தெடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர் அப்பதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார், அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, நீர் எங்கே வாசம் செய்கிறீரோ அந்த இடத்தில் ஆண்டவரே அந்த இடம் பரிசுத்தமாய் மாறுகிறது. எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்கு.
நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது நாங்கள் முழுவதுமாக உம்முடைய பணிக்காக பிரித்தெடுத்து உம்முடைய பணிக்காக எந்த ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் என் ஆண்டவருக்கு என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருக்காக நான் பணி செய்வேன் என்று அவருக்காக செய்வேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கும் ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாருடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்னுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.